சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஏன் தூங்காமல் குழப்பத்தில் இருக்கிறாய்? உன் குழப்பத்தை தீர்ப்பதற்கு தான் நான் இருக்கிறேன். பிறகு ஏன் உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நான் எதையும் செய்வேன். உன் சுமைகளை நிச்சயம் குறைப்பேன். நீ வாய்விட்டு என்னிடம் கேட்ட பிறகு அதற்கான தகுதி உன்னிடம் இருக்கிறதா என்று ஏன் குழம்புகிறாய்? உனக்கு தகுதி இருப்பதால் தான் கேட்க வைத்தேன். கவலைப்படாதே. நீ கேட்டது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள். உன் மனம் எப்பொழுது என்னை நினைக்க தொடங்கியதோ, உன் வாய் எப்பொழுது சாயப்பா என்று அழைக்க தொடங்கியதோ, அப்போதே உன் துன்பம் என்ற கதவுகள் மூடப்பட்டு விட்டது. உன் கடினமான வாழ்க்கையை பாதிக்கும், ஆனால் அதை தாண்டி விட்டாய். இன்னும் சிறிது தூரம்தான், அதையும் கண்ணிமிக்கும் நேரத்தில் கடந்து விடுவாய். பிறகு எல்லாமே உன் வசமாகும். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை என எல்லாம் சரியாகி, அதாவது உனக்கு நல்ல வேலை கிடைத்து, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை என எல்லாம் சரியாகி நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இனி நீ வாழும் இடம் அழகாய் பூத்து குலுங்கும், நந்தவனமாய் மாறும். உன் மனம் நிறைந்து, உன் முகம் ஜொலித்து சிரிப்போடு வாழப்போகிறாய். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உறவுகள் உன் மனதை புரிந்து கொண்டு இனி உன்னிடமே வந்து சேரும். உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் உன் வாயிற்கதவை தட்டும். நீண்ட காலமாக நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும். நல்லதே நினைக்கும் உனக்கு நன்மையே நடக்கும். ஆகவே கவலைப்படாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து வா. உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வேலை வெகு விரைவில் நிறைய சம்பளத்துடன் உனக்கு மகிழ்ச்சியுடன் கிடைக்கும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.